எல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாரும் உழைப்புலையும் நீங்கள் பீஸ்ட் படத்தில் இப்படி நிற்கிறீங்க. அப்புறம் ஜிமிக்கி கமலுக்கு அப்படி ஆடுறீங்க. அது வேற. இங்கே ஸ்டண்ட் யூனியனு, டான்ஸ் மாஸ்டரு, அதுக்கப்புறமா ஆர்ட் டைரக்டரு, எடிட்டரு, கொரியோகிராஃபரு கீழே யாரும் கிடையாது. எல்லாரும் சமம் அரசியல். அதுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே யாரை தயார் பண்ணணும்? மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர், இளைஞர் அணி, மகளிர் அணி, வழக்கறிஞர் பிரிவு, விவசாய பிரிவு, இதெல்லாம் சரி பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி பண்ணிட்டா நீங்களும் வந்து ஐயா ஸ்டாலின் மாதிரியோ ஐயா எடப்பாடி பழனிசாமி மாதிரியோ நீங்கள் உட்காந்து அரசியல் பண்ணணும். மொதல் தேர்தலையே வந்தவொன்னா அப்படியே 214 தொகுதியை ஜனங்க தூக்கி கொடுப்பாங்க, என்னை ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. தப்பு இல்லை. நீங்கள் அதுக்கேற்ற உழைப்பு போடுறீங்க. இன்னும் 3000 30,000ன்றீங்க, இல்லைன்னா 100ன்றீங்க. என்னங்க உங்கள் கட்சி? அப்போ உங்களுக்கு தெரியலன்னு தானே அர்த்தம். 100 பேர் விஜய் சாருக்கு 100 பேர் போதுமா, இல்லை 10மா? விஜய் வராருன்னு தெரிஞ்சா நிறைய பேர் வரதான் செய்வாங்க. அது எப்படி? அதுக்கு என்ன பண்ண போறீங்க? சரி, இப்போ அதிகமாக கூட்டம் சேர்த்துச்சுன்னு யாரோ கேஸ் போடுறாங்க, என்ன பண்ணுவீங்க? கோர்ட்டுக்கு போகிறாங்க, என்ன பண்ணுவீங்க? கோர்ட்டு சதின்னுவீங்களா? செங்கோட்டையன் அவர்கள் மூத்த அரசியல்வாதி, அவருக்கு இது தெரியும். இன்னொன்று, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக தேர்தல் பணிக்காகவே ஆதோர்ஜனா வச்சிருக்கிறாங்க. அவரு வந்து இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரியல. அவரு வார் ரூம், வர்ச்சுவல் வாரியர், ஜென்ஜி புரட்சி, வைபு, ஃபயர் அப்படி போகிறாரு. அவர் வந்து ப்ரொபகேண்டா தான் பண்ண முடியும். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 3000 பேர் அனுமதி கேட்டு அனுமதி மறுத்துட்டாங்கன்னொடனே இப்போ அந்த மாவட்ட செயலர் சிவா என்பவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 100 பேர் மட்டும் கூட்டுறோம், தெருமுனை கூட்டத்துக்கு அனுமதி கொடுங்க. இது அடுத்த தப்பு. என்னன்றதையும் சொல்கிறேன். சர்மா நகர் ஆகட்டும், எம்கேபி நகரம், இடம் நெருக்கடி ஜாஸ்தி, வேசற்படி. தகவல் போனோன்னா புஷ்ஷுன்னு வருவாங்க. கேட்குறதான் கேட்குறீங்க. ஒரு 500 பேர் 1000 பேர் கேளுங்க. ஒரு யதார்த்தத்துக்கு வாங்க. ஒன்று 3000 30,000ன்றீங்க, இல்லைன்னா 100ன்றீங்க. என்னங்க உங்கள் கட்சி? அப்போ உங்களுக்கு தெரியலன்னு தானே அர்த்தம். 100 பேர் விஜய் சாருக்கு 100 பேர் போதுமா, இல்லை 10மா? விஜய் வராருன்னு தெரிஞ்சா நிறைய பேர் வரதான் செய்வாங்க. அது எப்படி? அதுக்கு என்ன பண்ண போறீங்க? சரி, இப்போ அதிகமாக கூட்டம் சேர்த்துச்சுன்னு யாரோ கேஸ் போடுறாங்க, என்ன பண்ணுவீங்க? கோர்ட்டுக்கு போகிறாங்க, என்ன பண்ணுவீங்க? கோர்ட்டு சதின்னுவீங்களா? எத்தனை வாகனம் பயன்படுத்த போகிறீங்க, எவ்வளோ பேர் வர போகிறீங்க, அதெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கணும். ஒரு அப்ளிகேஷனில் அப்படி வரும்னே சொல்லக்கூடாது. சம்டைம்ஸ் வண்டியோட ஆர்சி புக்கு கேட்பாங்க தெரியுங்களா? என் வண்டிக்கு வந்து தேர்தல் நேரம் வந்தால் என் வண்டியை நான் பொத்தி வைப்பேன். என்னென்னா, எலெக்ஷன் பாஸ் நான் வாங்கிடுவேன். அந்த என்ட்ரி போட்டு அந்த நம்பர் இருக்கும். அந்த 100 மீட்டர்ஸ் மார்க் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அலௌடு இல்லை. பட் ப்ரெஸ் வண்டி உள்ளே வரணுன்னா நீங்கள் அது கேட் பாஸ் ஒன்று தனியாக வாங்கணும். 3 நாள் ஆகும் அந்த பாஸ் வாங்குறதுக்கு. நான் என்ன தேர்தலில் நின்னேன், இல்லை நான் யாருன்னா ஓட்டு கேட்டேன்னா நான் வந்து ஒரு 4-5 தேர்தலுக்கு போகிறேன். அப்போது அந்த வண்டி அங்கே போனோம்னா அந்த என்ட்ரி பாஸ் வரணும். அதுக்கு உங்கள் அக்ரிடேஷன் வைக்கணும். வச்சுட்டு செக்ரட்டரியேட்டில் டிஐபிஆர் செக்ஷனில் கொடுத்து, செக்ஷன் டு சிஇஓ ஆஃபீஸ், சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் டு கார்பரேஷன் கமிஷனர் வரும். இல்லை சம்டைம்ஸ் அங்கே போகாது, இங்கேயே போயிடும். டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இருக்குது பாருங்கள், அவங்களே. அதே மாதிரி நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் போட்டுக்கணும். எந்த யார் என்ன ஏது அப்படின்னு நீங்கள் அந்த பாஸ் இருந்ததுன்னா நீங்கள் எந்த போலிங் ஸ்டேஷன் உள்ளேயும் போகலாம், எந்த கவுண்டிங் ஸ்டேஷன்லேயும் நீங்கள் போய் நிற்கலாம். அதாவது அந்த ஜோனுக்குள்ளே. இப்போ நார்த் மெட்ராஸ்க்கு டிஸ்ட்ரிக்ட் அந்த இவரு கொடுக்குறாரு, ஜேசி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், நார்த் மெட்ராஸ் கவுண்டிங் ஸ்டேஷன் போகலாம். அந்த பாஸை வச்சுட்டு நீங்கள் தென்சென்னையில் இருக்கிற கவுண்டிங் ஸ்டேஷன் போக முடியும். இப்போ இதெல்லாம் எதுக்கு? இப்போ பத்திரிகையாளர் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் அங்கே போனால் என்ன, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி யாரும் வந்து கேட்கல. பத்திரிகை நீங்கள் அமுக்குறீங்க, பத்திரிகை நீங்கள் கொடுக்கலன்னா இல்லை. இதெல்லாம் எல்லா தேர்தலும் நடக்கிறது. உங்களுக்கு இது தெரியலன்றதுனால, இல்லை தெரிஞ்சவங்களை கூட வச்சுக்காத காரணத்தினால எல்லாரையும் குறை சொல்ல வரீங்க. அவர் யார்கிட்டையும் பழகிறது இல்லைங்க. அவங்க கூட இருக்கவங்களுக்கு எவ்வளோ வேலை தெரியும். செங்கோட்டையன் அவர்கள் மூத்த அரசியல்வாதி, அவருக்கு இது தெரியும். இன்னொன்று, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக தேர்தல் பணிக்காகவே ஆதோர்ஜனா வச்சிருக்கிறாங்க. அவரு வந்து இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரியல. அவரு வார் ரூம், வர்ச்சுவல் வாரியர், ஜென்ஜி புரட்சி, வைபு, ஃபயர் அப்படி போகிறாரு. அவர் வந்து ப்ரொபகேண்டா தான் பண்ண முடியும் வேலை. இப்போ நான் சொன்ன பாருங்க, இப்போ ராஜா செந்தூர் பாண்டியன்லாம் எலெக்ஷன் போல் ஒர்க்லாம் டிராஃப்ட்லாம் நச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி இவர் ராஜா கலிஃபுல்லா சீனியர் வழக்கறிஞர், இந்த டிராஃப்டெல்லாம் பார்த்தா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும், பேராகவே ரிப்பீட் ஆகாது, அப்படி இருக்கும். சித்தப்பா இதெல்லாம் எனக்கு கூப்பிட்டு அடிக்கடி காட்டுவார். அவர் ஒரு அழைக்கிறீங்க சிஎம் ஆனந்துன்னு சொல்லிட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட், கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்லாம் ஒரு சிலதெல்லாம் வரும். இந்த ஜட்ஜ் எப்படி கேட்டிருக்கா போல பாரு, இந்த பாயிண்ட்ஸ்லாம் பாரு எடுத்து வைன்னு. அப்படி மெருகேற்றி தான் வர்றது. நீதியரசர் PN பிரகாஷ்
இந்த கேஸில் அந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கெஸ்ட் ஹவுஸில் கேள்வியெல்லாம் கேட்டிருப்பார் காவல்துறையை அந்த ஆர்டர்ஸில். அதெல்லாம் படிக்கும்போது அதாவது வார்த்தையால் 2 அறை விட்டுருப்பார் அதிகாரத்தை. ஒரு நீதி அரசர்னா என்ன அப்படின்றது எதனால் அவங்களுக்கு அந்த வீரியம் அந்த வலிமை கிடைக்குது? படிப்பறிவு, சட்டத்தில் என்ன இருக்குது, அது நுணவுகள் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அது வருது. சும்மா உட்காந்துன்னு என்ன அரசியல்வாதினா என்ன நினச்சினுக்கிறார் இவர்? சார் அரசியல்வாதினா சாதி பிரச்சனைகள் அது அடிப்படை தெரியணும், மக்களோட வருமானம் மக்களுக்கு தேவை, மக்களோட பிரச்சனை புரியணும், இளைஞர் நலன் அது தனி சப்ஜெக்ட்டு. அதில் படிப்பு, காவல்துறை, எது மாநில பட்டியலில் இருக்குது, எது மத்திய பட்டியலில் இருக்குது அது தெரியணும். பொருளாதாரம் தெரியணும், ஃபிஸ்கல் டெபிசிட் என்ன, பணம் பற்றாக்குறை என்ன. இது 30% கமிஷனாக போகுதுன்னாரு பாருங்க. அப்போதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு. வரி போகுதுன்னாரு. எது கான்ட்ராக்டுக்காரங்கிட்ட இருந்து வரான், எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ திருட முடியும், அது பிரேக்கப்பே கொடுக்கலையா அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு எங்கே இந்த பணம் வரும்னு கேட்குறீங்க, அதுக்கு 30% கமிஷனாக போகுது, அந்த காசை நான் இதில் போடுவேன். 30% கமிஷனாக போகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பிரேக்கப் என்ன ஏதுன்னு அது விளக்கமாக சொல்லும். இதை தாண்டி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்ன டேர்ம்ஸ், என்ன அணுகுமுறை, அவங்கக்கிட்ட எது இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது, என்ன பண்ண முடியும், எது பண்ண முடியாது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் படிக்கணுங்க. கவுன்சிலர்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆயிடுவீங்க. மொத்தம் ஒரு 30,000-40,000 பேர் இருப்பாங்க. நீங்கள் போனவுடனே மக்கள் நாய் கடிக்குதுன்னுவாங்க. நாய் கடிக்குது யார்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட அடிப்பார். அவர் என்ன பண்ணார், அந்த இன்ஜினியர் கவுன்சிலருக்கே டிமிக்கி கொடுக்குற அதிகாரிலாம் இருக்கிறாங்க. சார் இது நம்மக்கிட்ட வரா சார், வெட்டினரி ஆஃபீஸர் இருப்பார் தினகர் சொல்லிட்டு, அவர்கிட்ட சொல்லுங்கள் சார். அப்புறம் வெட்டினரி ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணால் அங்கே அவர் எடுக்க மாட்டார், வேற ஒருத்தர் எடுப்பார். சார் இது பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார், லீவில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஹெல்த் ஆஃபீஸர் என்ன டெபுடேஷனில் போட்டிருக்காரு. வெறும் முக்கியமான கேஸு ரேபீஸ் நாய் மனுஷனை கட்சிச்சுன்னா அதை ஒண்டி அட்டன் பண்ணுறதுக்கோசரம் நான் உட்காந்துருக்கேன். நீங்கள் சொல்கிறது ரேபீஸ் நாயே இருக்குது, நாய் பார்க்குற டாக்டர் லீவில் இருக்கிறாரு, அவர் வந்தோடனே நான் சொல்கிறேன் சார்ன்னு வாங்க. இதெல்லாம் கவுன்சிலருக்கே நடக்கும். நான் சொல்கிறது ஒரு சாதாரண நாய்கடி பிரச்சனைக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது, எவ்வளோ கற்றுக்கணும், எவ்வளோ படிக்கணும். வெளியே வரமாட்டேன்றீங்க, வீட்டிலே இருக்கிறீங்க. படம்லாம் எப்படின்னா சார், ஒரு டைரக்டரு அதுக்கு கீழே 5 அசிஸ்டன்ட் டைரக்டர் படிச்சிருவாங்க சப்ஜெக்டை. அப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரு எல்லாம் போட்டுட்டு, அப்புறம் உங்களுக்கு ஆர்ட் டைரக்டர் இருப்பார், அவர் லொக்கேஷனை சரி பண்ணி கொடுப்பாரு. ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இருப்பார், அவர் சரி பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் இவங்கெல்லாம் பண்ணுற தப்ப எடிட்டர் சரி பண்ணி கொடுப்பாரு. மியூசிக் டைரக்டரும் கம்போசரும் அதுக்கு உணர்வை ஏற்றி விடுவாங்க. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் போட்டு கொடுப்பாரு. எல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாரும் உழைப்புலையும் நீங்கள் பீஸ்ட் படத்தில் இப்படி நிற்கிறீங்க. அப்புறம் ஜிமிக்கி கமலுக்கு அப்படி ஆடுறீங்க. அது வேற. இங்கே ஸ்டண்ட் யூனியனு, டான்ஸ் மாஸ்டரு, அதுக்கப்புறமா ஆர்ட் டைரக்டரு, எடிட்டரு, கொரியோகிராஃபரு, கீழே யாரும் கிடையாது. எல்லாரும் சமம் அரசியல். அதுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே யாரை தயார் பண்ணணும்? மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர், இளைஞர் அணி, மகளிர் அணி, வழக்கறிஞர் பிரிவு, விவசாய பிரிவு, இதெல்லாம் சரி பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி பண்ணிட்டா நீங்களும் ஐயா ஸ்டாலின் மாதிரியோ ஐயா எடப்பாடி பழனிசாமி மாதிரியோ நீங்கள் உட்காந்து அரசியல் பண்ணணும். மொதல் தேர்தலே வந்தோன்னா அப்படியே 214 தொகுதியும் ஜனங்க தூக்கி கொடுப்பாங்க, என்னை ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தப்பு இல்லை. நீங்கள் அதுக்கேற்ற உழைப்பு போடுறீங்க. ஓகே சார், நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு தொழில் முயற்சி பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.